அவர் நடிகராக இருந்தப்போ சுறாங்கிற படம், அதுக்கப்புறம் தலைவாங்கிற படம். தலைவாங்கிற படத்தில் ப்ராக்கெட்டில் லீடர்னு போட்டாங்க. அந்த லீடர்னு போட்டோடனே அது பிரச்சனையாகி படம் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் உண்டாகி, அப்புறம் ஜெயலலிதா அவங்ககிட்ட போய் சிஎம் ஜெயலலிதாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அதை தலையிட்டு அதை சில திருத்தங்களோடு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அது பிறகு மாஸ்டருங்கிற படம், துப்பாக்கிங்கிற படம் எல்லாமே பிரச்சனைக்குள்ளாக ஆளாச்சு. ஸோ அது ஒவ்வொரு தடவையும் ஏதாவது உனக்கு சமாதானமாக போய் ஏதாவது இறங்கி போய் அது அது அதில் படங்கள் என்ன தயாரிப்பாளர் பாதிக்கப்படுறாங்க, தயாரிப்பாளர் பாதிக்கப்படுறாங்க. பின்னாடி இப்போது ஜனநாயகம் வரைக்கும் அந்த பிரச்சனை வந்திருக்கு. நடுவில் ஒரு எடப்பாடி பழனிசாமி போய் பாரு பேட்டியிலே கொடுத்துட்டார். என்னை வந்து பார்த்தாரு, என்னை வந்து பார்த்து பேசினார், என் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அப்படி கேட்டதுக்கு நான் உடனே உத்தரவு போட்டேன், ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னது அதை நான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஆனால் அப்படி நான் செஞ்சதுக்கு நீ கைமாறு நன்றி கெட்டத்தனமாக இருக்குது, நன்றி குன்றவளாக இருக்காங்க, நன்றி குன்றவர் தான் இன்றைக்கி சிஎம்மாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மாஸ்டர் படம் பிரச்சனைக்கு உள்ளானப்போ அதே பிரச்சனை கடந்த காலத்தில் ஏற்பட்ட அதே மாதிரி பிரச்சனை மாஸ்டர் படத்துக்கு வந்தது. அது ரிலீஸ் பண்ணுறதுல சிக்கல் இருந்தது. சிக்கல் களைகிறதுக்கு என்ன பண்ணாருன்னா, அன்றைக்கி முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமியை விஜய் சந்திக்கிறாரு. சந்தித்து இது மாதிரி இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆன இந்த தேதியில் ரிலீஸ் ஆகலைன்னா நிறைய பேருக்கு பாதிப்பு உண்டாகும், நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவோம், நீங்கள் தான் அதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அது நடவடிக்கை கேட்டவுடனே சரின்னு சொல்லி உடனே உத்தரவு போட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, எந்த தடங்களும் வரக்கூடாது, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டாராம். இது எடப்பாடி பழனிசாமி பேட்டியில் சொல்கிறார், ஊடக பேட்டியிலே சொல்கிறாரு. அப்படி நான் பண்ணேன், அன்றைக்கி நான் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி கெட்டத்தனமாக அன்றைக்கி விஜய் நடத்துக்கிறாரு, எங்கள் கட்சிக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரு, கட்சியில் உள்ளவங்களெல்லாம் பிரிச்சுட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இதாக சொல்கிறாரு. அது அரசோட கடமை. ஏன்னா தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோட தனிப்பட்ட விஷயமா அது? அவர் என்ன, அவர் தான் தனி அரசாங்கமா? அவர் மக்களுக்காக இருக்கிறவர், மக்கள் பிரதிநிதி. அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியில் ஒருத்தர் வந்து ஒரு கோரிக்கையை எடுத்துகிட்டு வரும்போது அதை தீர்த்து வைக்க வேண்டியது அவரோட கடமையை போய் வந்து நன்றி கெட்டத்தனமாக எல்லாம் பேசுகிறதா என்ன அர்த்தம்? ஜெயலலிதா அந்த மாதிரி பேசுனாங்களா? அது ஏன் பெரிய தலைவர்கள்லாம் இல்லாத ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய தவறு. இது அவர் அந்த மாதிரி பேசுகிறது மிகப்பெரிய தவறு. இதுதான் விஜய் அப்படி இருந்தார். இந்த சினிமாக்களை காப்பாற்ற முடியாமல் போய் யாரையாவது தயவு எதிர்பார்த்து அவங்கள போய் கெஞ்சி அவங்கள்ட்ட வந்து கோரிக்கை வச்சு இப்படியெல்லாம் சொல்லி தான் அவரோட படங்கள் மீண்டு வந்தன.